வணக்கம். இந்த 3 ஏஸ் நம்மக்கிட்ட இருந்தால் 4வது ஒரு ஏவை நம்மளால் ரீச் பண்ண முடியும். முதல் ஏ என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். நாம் இதுதான், பிறர் இதுதான் அப்படிங்கிறத முழுமையாக எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு வரணும். அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது அடாப்டபிலிட்டி. எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்டீப் டர்ன் வருது, ஆனால் நான் ஸ்லோ பண்ணவே மாட்டேன், நான் இப்படி போனால் தான் எனக்கு சரியாக இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா டேமேஜ் யாருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதனால் எந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு அடாப்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. 3வது ஆக்ஷன். சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, எழுதிக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, பிளான் பண்ணிக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. செயலில் இறங்கினாதான் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா, போகிற பாதை கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அக்செப்டன்ஸ், அடாப்டபிலிட்டி அண்ட் ஆக்ஷன் இருந்தால் 4வதாக அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும், ஆர் அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். இந்த குவாலிட்டிஸில் எது உங்களுக்கு இல்லையோ அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கட்டும். எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னா 5th A ஆசம். நன்றி.